செவிலியர்கள் பிரச்சனையை பொறுத்தவரை இன்றைக்கு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு கொரோனா காலத்தில் தற்காலிக செவிலியர்களாக பணிக்கு அமர்த்தப்பட்டவர்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்களுக்கு அரசில் வாய்ப்பளிக்க வேண்டும் என்கின்ற வகையிலான அறிவுறுத்தலுக்கு ஏற்ப அவர்களை படிப்படியாக ஏற்படுகிற காலி பணியிடங்களுக்கு ஏற்ப அவர்களை பணியில் அமர்த்தி வருகிறோம். அந்த வகையில் கடந்த ஆண்டு மட்டுமே 1412 பேர் கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்கள் அரசின் சார்பில் ஒப்பந்த அடிப்படையிலான பணி நியமனங்களாக அவர்கள் பணியில் அமர்த்தப்பட்டார்கள். கொரோனாவில் பணியாற்றிய அந்த 1412 பேருக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணி ஆணைகள் வழங்கப்பட்டு அவர்கள் பணியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நிரந்தர காலி பணியிடங்களாக தற்போது ஒரு 1271 இன்றைக்கு நிரந்தர காலி பணியிடங்களாக இருக்கிறது. பொதுவாக செவிலியர்களை பொறுத்தவரை டிஎம்எஸ் என்கின்ற இந்த அமைப்பின் மூலம் எடுத்துதான் எல்லா துறைகளுக்கும் அனுப்புவது தொடர் பழக்கம். அந்த வகையில் மொத்தமாக இருக்கிற இந்த 1271 காலி பணியிடங்களில் வருகிற 14 மற்றும் 15ஆம் தேதி ஏற்கனவே ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு சீனியாரிட்டி, கம்யூனியல் ரொட்டேஷன் போன்ற பல்வேறு வகைகளிலான அரசு விதிமுறைகளை பின்பற்றி அவர்களுக்கு நிரந்தர ஆணைகள் தரப்படவிருக்கிறது. ஆக ஒரு 1271 செவிலியர்கள் கொரோனா காலத்தில் பணியாற்றி ஒப்பந்த அடிப்படையிலும் பணியாற்றிய அவர்களுக்கு நிரந்தர பணியாணைகள் 1671 பேருக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 2021-12-24 அதாவது டிசம்பர் 24ஆம் தேதி 251 பேருக்கும், 2022 மார்ச் திங்கள் 25ஆம் தேதி 109 பேருக்கும், 2022 டிசம்பர் திங்கள் 27ஆம் தேதி 569 பேருக்கும், 2023 அக்டோபர் திங்கள் 13ஆம் தேதி 459 பேருக்கும், ஆக 1418 பேருக்கு ஏற்கனவே இந்த ஒப்பந்த அடிப்படையில் இருந்த செவிலியர்கள் காலமுறை ஊதியத்தில் கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கு பணி ஆணைகள் வழங்கப்பட்டது. அந்த வகையில் இன்றைக்கு ஒரு 1671 பேருக்கு பணி ஆணைகள் கலந்தாய்வு நடத்தப்பட்டு 14-15 கலந்தாய்வுக்கு பிறகு அவர்கள் பணியிடங்களுக்கு செல்லவிருக்கிறார்கள். இவர்கள் அங்கே போனதற்கு பிறகு கொரோனாவில் பணியாற்றியவர்கள் இன்னமும் ஒரு 954 பேருக்கு பணியாணைகள் தர வேண்டியிருக்கிறது. அவர்கள்தான் கடைசி. இந்த 954 பேர் மட்டுமே இந்த பணி நியமனங்களுக்கு பிறகு கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்கள் இருப்பார்கள். அவர்களை உடனடியாக ஒப்பந்த அடிப்படையிலான பணி நியமனத்தில் பணியாணை வழங்கப்படவிருக்கிறது. ஆக அடுத்த வாரம் 1271 பேருக்கு காலமுறை செவிலியர்கள் பணியிடங்கள் தரப்படவும், 954 கொரோனா கால பணியாளர்களுக்கு ஒப்பந்த அடிப்படையிலான பணியாணைகள் தரப்படுவதுமான நிகழ்வு நடைபெறவிருக்கிறது. இது முடிந்தவுடன் 100% கொரோனா காலத்தில் பணியாற்றிய செவிலியர்கள் ஒருவருக்கு கூட வேலை கிடைக்கவில்லை என்கின்ற அந்த நிலை உருவாகவிருக்கிறது. அப்படி இவர்கள் அனைவருமே வந்துவிட்டதற்கு பிறகு மொத்தமாக துறையில் காலியாக இருக்கிற இடங்கள் ஒரு 300 இடங்கள். இந்த 300 இடங்களை பொறுத்தவரை அடுத்த வாரம் இந்த 2 பணி நியமனங்களும் முடிவுற்றதற்கு பிறகு இந்த 300 பணியிடங்களையும் எம்ஆர்பியின் மூலம் நோட்டிஃபிகேஷன் தந்து அவர்களை பணியில் அமர்த்துவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். செவிலியர்களை பொறுத்தவரை ஒரு 100%
காலி பணியிடங்கள் இல்லாத நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு வாரத்தில் மொத்தமாகவே அது உருவாகவிருக்கிறது. அனைத்தையும் கடந்து இன்னமும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த அரசியல் தலைவர்கள் கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்களுக்கு வேலை தரவில்லை என்று கூக்குரல் இட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விவரங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் தொடர்ச்சியாக அவர்களுக்கு ஒருவருக்கு கூட பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த அரசு, குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கருணை உள்ளத்தோடு எந்த சூழலிலும் ஒருவருக்கும் பாதிப்பு ஏற்படாமல் அவர்களை பணியில் அமர்த்த வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் பணி நியமனங்கள் படிப்படியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது.